கோவக்காய் பொரியல இந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு கோவக்காவை கழுவிட்டு நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். கழுவி கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேனில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டுத்தையும் பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு கம்மியாகவே தேவைப்படும். சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. ஊறணுன்னு எந்த அவசியமும் இல்லை. உடனே தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு இது சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்புக்கும் கீழே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவையில்லை. இது அப்படியே ஃப்ரை ஆகி வேகணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது தட்டை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கொடுங்க. அடியிலேருந்து நம்ம தோசை திருப்புற மாதிரி கலந்து கொடுத்தோன்னா பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எண்ணெய்லாம் கொஞ்சம் கலந்து வந்திருக்கா. இப்போவே வெங்காயம் இதெல்லாம் வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இன்னொரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது 3/4 வெந்துருச்சு நம்மளோட கோவக்காய். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா ட்ரை ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த கோவக்காய் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பொரியலை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த கடாயில் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.